அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ரெண்டு தரப்புல உடன்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு தான் அப்படின்றீங்களா? ஆமா, ரெண்டு பக்கம் உடன்பு. ஏன்னா போன 25 மார்ச் அப்போ வந்து கட்சியா மக்களா வரும்போது கட்சி தான் இல்ல, கட்சியா மக்களான்னு வரும்போது மக்கள் தான் அப்படின்றது தான் தேர்தல் கூட்டணி. தேர்தல் நேரத்தில் என்னன்னா எதிர்ப்பு ஓட்டுகள், நீட்டுக்கு எதிராக தமிழக நிலைப்பாடு, அதே போன்று டீலிமிட்டேஷன், அதே போன்று வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா இந்த சட்டமாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கும்போது அதுக்கு எதிராக தான் நாங்களும் நிற்கிறோம் அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்லப்படுது. அதுல திமுகவும் எதிர்ப்பு, அதிமுகவும் எதிர்ப்பு தான். எதிர்ப்பு. இப்போ பாஜகவோட கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சமயத்தில் இது டிமாண்டா வைக்கலாம் இல்லையா? நிபந்தனைகளாக வைக்கலாம். டிமாண்டா வைக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் நீங்களும் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கும் போதுன்னு சொல்லலாம். திமுக கிட்ட கச்சத்தீவை மீட்போன்றது ராகுல் காந்திக்கு டிமாண்ட் கொடுத்துருணும். அதாவது உயர் ஜாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு மத்திய அரசு பணிகளில் தமிழ்நாட்டில், அதுக்கு விதிவிலக்கு கொடுப்போம் அப்படின்றது நம்ம கூட்டணியில். அது வந்து அந்த அம்சமும் அவங்க வச்சாங்கன்னா இந்த அம்சமும் இவங்க வைப்பாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா முல்லை பெரியாறு பேபி அணையை வந்து நீங்கள் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பே கொடுத்தாச்சு. என்ன முல்லை பெரியார் அணையில் 152 அடியை வந்து 136 அடியை இறக்குந்து 142 அடியாக உயர்த்திக்கோங்க. செல்வி ஜெயலலிதா அம்மா அந்த வழக்கில் வந்து தீர்ப்பு கிடைச்சிச்சு, 142 உயர்த்திக்கோங்க.